தேவ தூதர்கள் வந்து உன் மனைவியாகிய சாராள் கர்ப்பம் தரிப்பாள் சொன்ன உடனே அந்த அம்மா கூடாரத்துக்குள்ளேருந்து என்ன செஞ்சாங்களா? சிரிச்சாங்களா, நகைச்சாங்களா. எனக்கு போய் இத்தனை வயசுல இன்பம் உண்டாயிருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க மைண்டை எப்படி செட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, இனிமே நமக்கு என்ன கிடையாது? பிள்ளை கிடையாது. விசுவாச பெண்ணே, நீ வித்தியாசமாய் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நிச்சயமா உனக்கு குழந்தை பிறக்கணும். அப்போ இந்த விசுவாசத்தின் அடிமட்டத்தில் இருந்த சாராமாளுக்கு விசுவாசம் வளர ஆரம்பிச்சு. அழகா சொல்லுது எபிரேயர் ஆக்கியோன் எழுதியிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து பிள்ளைய பெற்றாங்களா இல்லையா? 90 வயசுல கன்னம்லாம் எப்படி இருந்திருக்கும்? சுருக்கு விழுந்திருக்கும், ஸ்கின்னெல்லாம் லூஸாக இருந்திருக்கும், மசில் டோன் எல்லாம் குறைஞ்சிருக்கும், மெனோபாஸ் அட்டைன் பண்ணியாச்சு. ஸோ சான்ஸே கிடையாது. சான்ஸே இல்லைங்கிற இடத்துல கூட ஆண்டவர் உயிரோடு காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. விசுவாச பெண்ணுக்கு கர்த்தர் வித்தியாசமாக தான் நடத்துவார். வாலிப மகளே, 30 வயசு ஆயிடுச்சு, இனிமே வாழ்க்கையே வராது நினைக்காத. உனக்கு அருமையான வாழ்க்கை துணையை ஆண்டவர் கொண்டு வருவார். 6 வருஷம் ஆச்சு, இனிமே பிள்ளை பிறக்காதுன்னு நினைக்காதீங்க. ஆச்சரியமா அதிசயமா ஒரு பிள்ளைய கொடுப்பார். அந்த பிள்ளை விசேஷமான பிள்ளையா இருக்கும். ஹல்லேலூயா. எதுக்கு காத்திருக்கிறீங்க? எதுக்காக வெயிட் பண்றீங்க? எதுக்கு நம்பி இருக்கிறீங்க? புருஷன் மாறவே மாட்டான்னு டிக்ளேர் பண்ணாதீங்க. வாயில ப்ரொக்ளைம் பண்ணுங்க, அவர் ரட்சிக்கப்படுவார். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். அவருடைய குடி மாறும், அவருடைய கெட்ட பழக்கம் மாறும், அவர் ஆலயத்துக்கு வருவார். இதுதான் விசுவாச பெண்ணின் வாழ்க்கை. விசுவாச பெண்ணுக்கு வித்தியாசமா நடக்கும்போது மனசு அழிச்சு போயிடக்கூடாது. உங்க வீடு, உங்க உறவுகள், உங்க வாழ்க்கை எல்லாத்திலையுமே நீங்க ஒரு வித்தியாசத்தை காட்டணும்.